சாமி இதெல்லாம் வெளியே போடுறாங்க. ஒன்று குத்தி வச்சு வேணும். அம்மா சீலாட்டுக்கு வெளியே போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன vlogனு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மதர் பேக் சைடு பார்த்துருந்துருப்பீங்க. ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரி, அவங்களோட இன்னைக்கு வந்து நாள் எப்படி போகுது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு வந்து காலையில் சிக்கன் எடுத்து கொடுத்தா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு காலையில் சிம்பிளிக்காக வந்து லெமன் ரைஸ் வச்சு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி வந்து பயங்கர சோம்பேத்தனமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து வேலை வாங்க கூட தான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் முடியல சுத்தமாக. சரி வச்சுட்டாங்கன்னு சொன்னதுனால அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசமும் சிக்கன் குழம்பு வந்து வைக்க போகிறாங்க. அவங்க எப்படி வைக்கிறாங்கன்றதை உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்க்குறேன். மதர் ஹாய் சொல்லுங்க. அம்மா அம்மா தூங்கி எழுந்துச்சு அப்படியே நிற்கும். அம்மா ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெட்டுங்க வெட்டுங்க. அம்மா உங்க ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? சோம்பு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் 1க்கு 2 தான் எங்கள் அம்மா கட் பண்ணி போகணும். அதனால இப்படி இருக்கும் நினைத்து கொள்ள வேண்டாம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவசர அவசரமாக இந்த மாதிரி தக்காளி அரிஞ்சிட்டு கிடக்கும். நம்மளாம் முதலே அரிஞ்சு வச்சுட்டு செய்வோம். நான் காலையில் நேரத்தில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அவசர அவசரமாக அரிஞ்சிட்டு கிடப்பேன். மித்த நேரம்லாம் கொஞ்சம் பொறுமையாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைப்பேன். அம்மா கிண்டி விடுங்க. அம்மா எதுக்குமா நீங்கள் லீவ் போடாமல் வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க 365 நாளும்? லீவ் போட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. எத்தவர் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, எங்கள் அம்மா எல்லா நாளும் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறது இதை பண்ணுறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம பண்ண வேண்டியதுதான். என்னம்மா ஆரம்பரெல்லாம் எங்கள் அம்மா வதக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி படப்படன்னு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு விட்டுருவாங்க. ஆனால் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யுங்கம்மா செய்யுங்கம்மா. எங்கள் அம்மா தம்பி எப்படினாலும் செய்யுங்கம்மா. வெட்டினாலும் சரி வெட்டலைனாலும் சரி, உங்கள் விருப்பம். இந்த மேலே இருக்குது பாருங்கம்மா, அந்த குக்கரில் வச்சு விடுங்கம்மா. எடுத்துடவா? எடுத்துக்கிறீங்களா? மேலே இருக்குது பாருங்க. உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு புழங்கறக்கே காண்டாகுது. ஏன்னா எம்பிடி காண்டி இருக்குல்ல, அதனால தான். அரிசி எங்கள் சட்டியில் ஊற வச்சுருந்தம்மா, பார்த்துட்டிங்களா? இந்த அங்கே இருக்கு பாருங்க, 3 டம்ளர் வச்சுருக்கேன். ஆமாம், கழுவிக்கோங்கம்மா. கழுவு சும்மா தான் ஊற வச்சு கழுவலை. தேங்காய் தான் தரவோம்மா? ஆமாம், நைட்டுக்கு சேர்த்து குழம்பு. சரி ஓகேம்மா. எங்கள் அம்மா ஒரு புலம்பல் கேஸ். யாரோட அம்மாலாம் இந்த மாதிரி தேங்காய் விலை தக்காளி விலையை பற்றி புலம்புவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எங்கள் கிச்சன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் பொருள்கள்லாம் கொண்டு வந்தாங்களா, அதெல்லாம் அங்கங்கே இங்கே பாருங்க பருப்பெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வந்து வைக்கணும். அம்மா தக்காளி அடிப்பத்த போய் சிம்மில் வச்சுருங்கம்மா. உப்பு போடலையா? நீங்கள் குழம்பு இந்த அடுப்பில் வச்சுட்டு சாப்பாடு அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு கிண்டுறக்கு வசமாக இருக்குமா? அப்படி வச்சிங்கன்னா அப்புறம் சூடு பிடிச்சிரும் கையில். இஞ்சி பூண்டு அடிச்சு தரவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைம்மா, உரிச்சு அரைச்சி தரவாம்மா? அது இல்லாமல் எப்படிம்மா குழம்பு வைப்பீங்க? அடிச்சுட்டு வரணும். சரிங்க. படி அப்பா படி எங்க வச்சிருந்தல்லம்மா? ஐயா நானே பார்த்தீங்க தம்பி எடுத்துருக்கோம் போல. படி இதுதான் தம்பி எப்படி பாப்பா? எங்க இருக்குமா? இந்தாங்க
இதுக்கு எத்தனை ஆறு? இதுக்கு 6 ஊற்றணும். 3 வச்சுருக்கு, 6 ஊற்றணும். தண்ணி இருக்காவாப்பா? தண்ணி இந்த குடத்துல இருக்கலாமா? போதுமா இது? இன்னொரு குடம் இருக்குமா? தண்ணி வண்டி தண்ணியே வரல, வந்தா பிடிக்கலாம். இன்னும் ஒரு குடம் வெளியில இருக்கு, எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணுவோம். வீடுமா இஞ்சி பூண்டு உரிச்சுக்கிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு பேசிக்கலாமா? என் புள்ள குட்டியை பூரா அவங்க சித்தி சித்தப்பாட்ட இருக்காங்க உள்ள. அதனால தான் நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக சமைச்சு கொடுக்கணும் கிச்சனில். இல்லைன்னா அவங்க உள்ள வந்தாங்கன்னா கிச்சனை ரணகலம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. கரெக்டாக போதுமா அப்பா? 6 கொஞ்சம் கூட ஊற்றுங்கம்மா. இந்த அரிசி குழையுது, இது புது அரிசி போல. கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மட்டும் சேர்த்து ஊற்றுங்க, நல்லாவே குழையுது. அவன் மிக்ஸி ஜார் இதை வேற அடிச்சிட்டு இருக்கா, எப்படி இடிச்சிருவாமா இஞ்சி பூண்டு பேசாம? இந்த இது உப்பு போடவா வேண்டாம்? சாப்பாடுக்கு உப்பு போடாதீங்க. இப்பயே கம்மி பண்ணியாச்சு ஃபுல்லா. உப்பு கம்மியாக போடுங்க. சின்ன வாண்டு வந்துருச்சு. என்னடா நிம்மதியா சமைக்கிறீங்களா? அம்மா இது வேணாம், இந்த தட்டி இருக்குல்ல. எங்க அம்மா எல்லாம் இஞ்சி பூண்டு இல்லைன்னா கூட சமைச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம இஞ்சி பூண்டுலாம் கரெக்டா போட்டாதான் நமக்கு வந்து பிடிக்கும். அதனால நம்ம வந்து இடிச்சுட்டு கிடக்கும். அந்த சின்ன ஜார்ல வந்து ரசத்துக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. அதனால சரி இடிச்சிருவோம் சொல்லிட்டு இடிச்சாச்சு. மசாலா பொடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனாமா? கொடுக்கலையா? இதே போட்டேன். இது ஒரு 1.5 பேக்கெட் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. இன்னைக்கு இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்க போகிறோம். ஆச்சி சிக்கன் மசாலா. ஆச்சி தான் இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. சக்திமா இது நல்லா இருக்குமா? நிறையவே இருக்கு. 1 கிலோ தாம்மா இருக்கும். 1 கிலோக்கு மேலாம் இருக்குமா? நிறைய இருக்கு, தெரியுது. 1 கிலோக்கு மேலே. கத்திரிக்கோள் இல்லையா பாப்பா? அந்த சைடில் இருக்கு. 1 கிலோக்கு மேலே தான் இருக்கு. வேற மிளகாத்தூள் ஏதாவது வேணுமாம்மா? ஆமாம், கொஞ்சோண்டு போட்டு விட்டுருவோம் மிளகாத்தூள். இங்கே பாருங்க, ஃபுல்லாக கண்ணாடியில் வச்சுருக்கோம். இப்படி நீங்கள் யார் பாப்பா கோடீஸ்வரம்? இதுலேருந்து வந்து அதுக்காக சொல்லம்மா. இதுலேருந்து என்னோட பொறுமை லெவலில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் காலையில் அரைக்க பறக்க இதை எடுத்து சமைச்சுன்னு வச்சுக்கோங்க. பட்டாங்க எல்லாம் தெரிச்சு நாங்கள் போட்டுக்கோங்க உங்கள் கையால். டட்டா இன்னைக்கு வந்து நம்ம அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அம்மா இதில் வந்து போட போகிறாங்க. மிளகாத்தூள் வேணுமான்னு கேட்டேன், வேணாம் குழம்பு மிளகாத்தூள் கொடுத்தாங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக ஆச்சி சிக்கன் மசாலா போட்டுருக்காங்க. என்னம்மா நாங்கள் ஸ்பூன் தாங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். போடுறதுக்கு முன்னாடி அழைப்புறேன். நல்லா தான் நல்லா இருக்கா? நான் தான் அரைச்சேன். உப்பு போட்டுட்டேன், வெள்ளை உப்பு வேக. கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஆட்டி கமுத்தி வச்சிருக்கீங்க. அப்புறம் தண்ணி வடியும். இடிகள்ல இங்க கமுத்திக்க. எங்க அம்மா வந்து இடிகள்ல வந்து தண்ணி வடியிருக்காங்க, வந்து கமுத்தி வச்சிருக்காங்க. தண்ணி வடியிருக்காங்க. அம்மா எங்க வச்சிருக்காங்க பாருங்க. எப்படித்தானோ தெரியல. வாவ், சிக்கன் கம்பி பார்க்கறதுக்கு அட்டகாசமா உள்ளது. வேற ஆமா, நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு. காரமா இருக்கா? மிளகாத்தூள் வேணுமாம்மா? இல்லை குழம்பு மிளகா? இந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க போடுங்கம்மா. தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம்லம்மா. இருந்தாலும் ரொம்ப காரம். சரி ஓகே, இந்தாங்க மூடி. போட்டு அமுக்குங்க, மூடிடும். சிறப்பாக இங்கே வச்சுருங்க. ஓகே, போது வேக. தண்ணி வடியல. ஆமாம், தண்ணி வரும். ரசம் மட்டும் தரைச்சி முடிஞ்சு சாப்பாடு வச்சு முடியல. ஏன்னா பசிக்கு இருந்துச்சு, பிள்ளைங்களும் சாப்பிடுறது. மணி எத்தனை வைப்போம்? நல்லா பேசுங்கடா, சரியா? முத்தா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் பேசுங்க. நல்லா இதில் உட்காருங்களா?
பார்த்து உயரமா இருக்கு சாமி. என்னம்மா விழுந்துருச்சுன்னா வாயா விழுந்துடாதீங்க. அம்மா விழுந்துருவாமா. விழுந்துடாதடா உங்க அம்மா விழுந்துருவான்ற விழுந்துடாதுன்னா அவ்வளோவா விழுவா. சாமி விழுந்துடாத, உயரமா இருக்கு தன்மையில விழுந்துருவீங்க. செஞ்சு என்ன மித்ராமா ஒரே ஜாலியா இருக்கீங்க. அப்பா அது விளாட்டு வர அப்பா அப்பா சாப்பிடணும்ல சாமி. தூங்கலடா. தூங்காது செல்ல குஞ்சு, செல்ல குஞ்சு தூங்காதீங்க. மேலே இருக்கு பாருங்க, மேலே மேலே எல்லாத்தையும் நாங்கள் உயரமான இடத்துல தான் வச்சிருக்கிறது. இல்லைன்னா இவங்க வந்து அவ்வளோதான். அங்கே எவ்வளோம்மா தேங்காய் விலை? நானும் தேங்காய் வாங்குவோம். இங்கேயே சரவங்கம்மா வந்துடுவான். எவ்வளோ சாமி? இங்கே 40 ரூபா, நாங்கள் 4 ரூபா அதிகம். ஆமாம். ஏமா கார்த்திகை மாதம் இல்லை? எங்கள் அம்மா நின்றுட்டே தேங்காய் சரவுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டே நீ ட்ரெஸ்ஸு போடாம போகிற 100. அது எப்படி புல்லட் மிக்ஸி ஜாரை எங்கள் அம்மாவுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது, அதனால நானே யூஸ் பண்ணிக்கிறேன். பயப்படுகிறார்கள். கொடுங்க, நான் அரைச்சி தரேன். வாங்க உருளைக்கிழங்கு போடுற வாய் நாங்கள் உருளைக்கிழங்கு என்ன போடுங்க போட வாடா. வெறும் தேங்காய் மட்டும் அரைக்கணுமா? இது போடணுமா? இல்லை சோம்பா சோம்பு மட்டும் போதுமாம்மா? என்னம்மா பண்றீங்க? என்ன பண்றீங்க? அது பீலர் இருக்குமா, அதை வச்சு எடுங்கம்மா. எடுத்தாச்சு, அவ்வளோ. ஸ்பூன் வச்சு அடுப்பீங்க. தேடிட்டு அவசரத்துக்கு உருளைக்கிழங்கு போடாம வித்த காட்டுறீங்கம்மா. என்னத்த செய்வோம்? அந்த காலத்துல பீலர்லாம் இல்லை என்னம்மா? அந்த காலத்துல எதை வச்சு இதாக பீக்குங்க சரவரத்தெல்லாம். இப்போ பீட்ரூட் எதை வச்சு சரவுவீங்க? பீட்ரூட்டெல்லாம் அது அருமனையில் தோல் எடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். பீலருங்கிறதெல்லாம் இப்போ தானே வந்துச்சு. போதும்மா, அது நல்லா கழுவிடுங்க. இதுக்கு அது ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணால் வராது. அப்படித்தான். கத்தி இன்னும் பிளாக் கலர் கத்தி இருக்கும்ல, அது இல்லையா? என்னை விட மறதியாக இருக்கிறீர்கள். வெட்டித்தரமாம்மா, பார்த்து வெட்டுங்க. கத்தி ஷார்ப் கிடையாது. இது அவங்க அப்பா நான்வெஜ் எடுத்துக்காக வாங்கிட்டாங்க, ஆனால் அது யூஸே பண்ணுறது இல்லை. அந்த கத்தி தான் கவி ஷார்ப். இது கத்தி பார்த்து அடிக்கவி போதும் அந்த அளவுக்கு. போதும் போதும். உருளைக்கிழங்கு தானே டக்குன்னு வந்துடும். தேங்காய் வாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி பாப்பா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்னம்மா டக்குன்னு வந்துடும்? கேஸ்னு விட 7 தடவை தானே வைப்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறது. சரிம்மா, பொழப்பாதீங்க. கேஸுக்கு பிடிச்ச கேடாதான் அப்புறம் சமைக்க வேடாமா. போதுண்டா தேங்காய் நடந்துச்சுமா. சிக்கன் வந்துருச்சு. அது ஓப்பன் பண்ணுங்க. அப்படியா? இப்படி புரியாம
இருங்க அப்படியே வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா விழுந்துரும். இங்கே தள்ளுங்க, இப்படி தலை இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுங்க. தலைகளால இருக்கு இல்லை இப்போ நேராக தான் இருக்கும். அரைக்கும் போது இப்படி வச்சு அரைக்கணும். அப்போ தேங்காய் சட்னி அரைக்கணும்னு அந்த காலத்தில் என்ன செய்வீங்க? தேங்காய் சட்னி அம்மியும் இருக்கலாம். அம்மியில் வச்சு அரைப்பீங்களா? அம்மா எனக்கு ஒரு அம்மிக்கல் வாங்கி கொடுங்கம்மா. இருக்க இடம்லாம் அம்மிக்கல் வாங்கி ஏங்கப்பா அம்மி அரைச்சி நீங்க எட்டரை கேட்டுக்கு உனக்கு அம்மிக்கல் இப்படி குளுக்குங்கம்மா. உப்பு போட்டீங்க இன்னும் காரம் மட்டும் பாருவாப்பா. காரம் நான் பாக்குற தண்ணி ஊத்துங்க. நைட் தண்ணி நேரத்தில் வந்துடும். அப்படின்னா நேரத்தோட எல்லாம் வர மாட்டாங்க, 9 மணி ஆகும். சரி அட இன்னும் ஊத்துங்கம்மா, நல்லா உருளைக்கிழங்கு வேற வேகணும்ல. போதுமா? போதும். காரம் மட்டும் பாருங்க என்ன போட்டுக்கலாம். பிளாக்ல பிடிக்குது. வாப்பா அரைச்சுதான் வச்சிருக்கேன். புளிதான் அம்மா உப்பே இல்லைம்மா. உப்பு போட்டேன். அந்த கல்லுப்பு கொஞ்சம் போடணும். கல்லுப்பு போட்டேன். உப்பு போடுங்க, காரம் போதும். லைட்டா காரம் போதாம இருக்கு. உப்பு அதில் இருக்கு, கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. அதான் சொன்னேன் காரமா இருக்கு. இந்த கிண்ணதாம்மா நீங்க வாங்கி கொடுத்தது உப்புக்கு. ஆனா இது அடியில பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா தூள் பிடிச்ச மாதிரி இதை வைக்க கூடாதுப்பா. இதை வைக்காதீங்க, சிலுவர் வச்சா. சட்னி வேணுமா? கீழே ஊத்திடுவா, கெட்டிருக்கும். நைட்டு செஞ்ச சட்னி. எங்க அம்மாலாம் ஒரு குழம்ப 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. ஆமாப்பா, அதெல்லாம் வெளிப்பட பண்ணுங்க. நல்லா காரத்து போட்டியா மூஞ்சி. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமாப்பா, காசு கொடுத்து வாங்கி வீணாவா ஆக்குவாங்க. ஏன்னா ஒரு பொருள் கூட எங்க அம்மா வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான்லாம் இந்த பிறகு நைட் அடிச்ச சட்னி காலையிலே ஊத்தி இருந்திருப்பேன். எங்க அம்மா வந்து இதை ஊத்தாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன். ஆனா இப்ப நான் ஊத்தி விட்டுருவேன். ஒரு பொருளை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 3 நாள் குழம்பு சொல்லி வச்சுருவேன். நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. யார் யார் வீட்டுல இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் தெளிவாக மாட்டேன். உப்பு எல்லாம் போட்டீங்களா? ஒரு நியூஸ் ஆமா இருக்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. ஆமா, ரொம்ப வேர்த்துட்டே இருக்கு. நீங்களே பாருங்க, வெளில மழை வந்தாலும் வேர்த்துட்டே தான் இருக்கு. எங்க அம்மா வந்ததுல இருந்து ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து எனக்கு வந்து வீடெல்லாம் கூட்டி, படியெல்லாம் கூட்டி, இங்கே ஃபுல்லாக படியெல்லாம் கூட்டி, மேலே பாத்ரூம் கழுவி, இப்போ ஃபேன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் வீட்டில் இருந்தால் கூட புலம்பியே தவிச்சிருவாங்க. மாறி மாறி எனக்கு எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க எங்கள் மதர். அதான் மேலே எல்லாம் காயுது. வேறு துணி இருக்குது, நீங்கள் கொடுத்து விட்டீங்கல்ல, அந்த துணி இருக்குது. அம்மா என்ன பண்ணுறீங்க? லைட் ஆஃப் பண்ணுங்க பாப்பா. ஆமாம், அதெல்லாம் எடுத்து போண்டா போடுறதெல்லாம் எடுத்து. இன்னைக்கு ஃபுல் டே vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கோமா. நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது இதில் சொல்லணும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து போண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மதியானம் நல்லா சிக்கன் குழம்புலாம் தின்னுபிட்டு நல்லா கிதையெல்லாம் வெட்டி கடையை அழிச்சுக்கிட்டு இப்போ வந்து போண்டா போட்டு திங்க போகிறோம். அங்கிட்டு வந்து என்ன சாரணியா? அது இல்லைம்மா, அதில் தான் நாவல் பழம் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் இதுக்கு வீடியோ எடுத்து போகிறீங்கன்னு சொல்லி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறது நமக்கு தானே தெரியும். இது இல்லைம்மா, சும்மா பிளேட்லேயே வைங்க. அது நாவல் பழம் வச்சுருக்கேன். இதை பெரிய தட்டில் எடுத்து வச்சுருங்க. வேறு இல்லை, ஒன்று வாங்கணும். போதும், ஒன்று ஏழன்னு அதுக்கு. பார்த்துமா, சட்டி கவுந்துற போது என்ன கம்மியாக தான். அந்த கையிலே பிடிச்சிக்கோங்கம்மா, சாரணியை கழுவிக்கலாம். நீங்கள் இந்த கையில் பிடிக்கிறேன்ட்டு அது கவுந்துற போதுமா.
வரல. சாப்பிட்ட வரலையா? சோடா பூ நிறைய போட்டாலும் வரும். சோடா பூ வேண்டாம். வேணாம், சாப்பிட்ட வராட்டி கிடக்குதுமா. சோடா சோடா பூ வேண்டாம். பாப்பாங்கெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிடுமா என்னன்னு தெரில. சின்ன வாண்டு சாப்பிடும். அதுக்குள்ள ஒரே ஒரு மிளகா மட்டும்தான் போட்டேன். மித்ரா தம்பி தான் முடிச்சிருக்கோம். பாப்பா எந்திரிச்சிச்சா? அவள் என்னமோ இன்னும் எந்திரிக்காமல் இருக்கா என்னன்னு தெரியல. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உப்பு இருக்கான்னு இல்லை வெந்திருக்கான்னு பாருங்க. கொதிக்குது, போடுங்க. பார்த்து பார்த்து அம்மா தேங்க்யூ பரானர். மழை வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்படியே மழைக்கு அதுக்கும் சுட சுட போட்டா வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இதை காட்டுறீங்க, இதை காட்டு, ஜூமில் காட்டு. இங்கே பார்த்தீங்களா நம்ம வச்ச பாவக்காய் செடியில் வந்து இது வந்து சாயந்தரம் ஆனனாலே என்னன்னு சொல்லிட்டு தெரில. பூ வந்து சுருங்கிச்சா இல்லை நான் பெத்த வாண்டு வந்து பிச்சு விட்ருக்காங்க கவி. இப்போ நல்லா பிச்சு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இங்கே பாருங்கள், குட்டி பாவக்காய் அழகாக வந்து இருக்குது. இங்கே ஒரு பாவக்காய், இங்கே ஒரு பூ வந்து வரப்போகுது. இந்த மாதிரி எக்கச்சக்க பூ வந்து வருது. 1 2 இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே குட்டி குட்டியாக வந்துட்டு பூ வந்துட்டுருக்கு. எங்களுக்கு ஒரே வந்து ஜாலி குஷியாக இருக்குது. நம்ம அடுத்த அறுவடை வந்து இந்த தோட்டத்தில் வந்து பாவக்காய் அறுவடை தான் வந்து கிலோ கணக்கில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கற்பூரவள்ளி செடி வந்து இப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது. இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து இது நல்லா வளர விடணுமா, இல்லை வந்து இப்படி பொறிச்சுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. அதனால நான் அப்படியே வந்து விட்டுட்டு இது பக்கத்தில் பின்னாடி வந்து சப்போர்ட்லாம் இப்படி சாய்வாக போய்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து மழை வந்துருந்துச்சா, நம்ம அப்படியே இன்றைக்கி வந்து அம்மா கையால் போட்ட போண்டாவையும் டீ வச்சுட்டு சூப்பராக இன்றைக்கி வந்து எங்களுக்கு டே வந்து போச்சு. நல்லா காலையிலேருந்து தின்னு மலைப்பாம்பு மாதிரி தெரியுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இன்றைக்கி டே வந்து சூப்பராக தான் போச்சு. என்ன ஆனாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் அம்மா இங்கே வந்தாலும் வந்துட்டு நமக்கு ஒரே ஜாலி தானே. அதனால் வந்து இந்த vlog இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். காக்கா அமைதியாக இருக்குது. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் முக்கியமாக வந்து யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.